மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக டிஆர்பி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆனுவல் பிளானரில் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் மந்த் வந்து ஆகஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இப்போது மார்ச் முடிய போகுது. ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் குறுக்க ஒரு 4 மாதம் இருக்குது. நோட்டிஃபிகேஷனுக்கே குறுக்க இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது. அவங்க எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணாலும் ஒரு 30 டேஸாவது அட்லீஸ்ட் நமக்கு படிக்க டைம் தருவாங்க. ஆனால் ஷெடியூல் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ தான் சார் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் இந்த டைம் போதுமா அப்படின்னா போதும். நம்மகிட்ட இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலை கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கவே 1 இயர் ஆகும். அவ்வளோ கண்டென்ட்டை நாங்கள் தருவோம். அந்த மாதிரி காலகாலமாக வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இவ்வளோ டைம் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். இவ்வளோ டைம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நேரம் அதிகமாகிட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. இது ரொம்ப கம்மி டைம், ஏன்னா அவ்வளோ இருக்குது, படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த 1915 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் நீங்கள் வாங்குறவங்களா இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டெப்த்தாக இறங்கி அடிக்கணும். குறுக்க 4 மாதம்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 30 நாள் படிக்க டைம் கொடுத்தது டக்குன்னு ஷெடியூல் விட்டாலும் விட்டுருவாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் டென்டேட்டிவ் தான், டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான். இதில் மாறுதலுக்கு உட்பட்டது இது. நம்ம இதை முழுசாக அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஸோ என்னோட கருத்து என்னென்னா, எவ்வளோ குயிக்காக வந்து கவுன்சிலிங் முடியுமோ முடிச்சுட்டு, கவுன்சிலிங் நடத்துவாங்க கண்டிப்பாக இருக்கிற டீச்சர்ஸுக்கெலாம். முடிச்சுட்டு டக்குன்னு வந்து எக்ஸாமை வச்சு அவங்க இருக்கிற போஸ்ட்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் விரைவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்மகிட்ட ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது மேக்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் 2 டெஸ்ட்டு எங்களால் நடத்தி முடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது 75 டெஸ்ட் கொண்டது, ஃபுல் சிலபஸ் கவர்டு. நீங்கள் சேர்ந்த நேரத்துலேருந்து 75 டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம், ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இன்னொரு டெஸ்ட் பேட்ச் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட கருத்து என்னென்னா, நாங்கள் 2 டெஸ்ட் பேட்சை கூட முடிக்க முடியும், அந்த அளவுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறமும் நோட்டிஃபிகேஷன் அப்புறமும் நமக்கு டைம் இருக்கும் அப்படின்றதுனால நிச்சயமாக இப்போ ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்க டெஸ்ட் பேட்ச்சு, அதை முடிச்சுட்டு இன்னொரு டெஸ்ட் பேட்சே வைக்கிறதுக்கான டைம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து கன்ஃபார்மாக வேணும் சார், இந்த டைமில் என்னால் படித்து முடிச்சிட முடியுன்ற நம்பிக்கை வந்துடுச்சுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் அனுப்புகிறோம். ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் என்னோடய கருத்து வாங்குங்க. வாங்கிட்டு இருக்கிற இந்த டைமில் எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் கரெக்டாக 4 o'clock எழுந்துக்கோங்க. 4 to 6 படிங்க போதும். டெய்லி மார்னிங் 4 to 6 படிச்சிங்கன்னா எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக இருக்கிற அந்த டைம் ஸ்பேஸில் முடிச்சிடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அப்பப்போ கொடுக்குற வீடியோஸும் நல்லா பாருங்கள். அப்புறம் மறக்காமல் டெஸ்ட் பேட்ச் இப்போ உடனே ஜாயின் பண்ணுங்கள். 2 டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்க, முடிஞ்சுது. நீங்கள் போஸ்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 டெஸ்ட் பேட்ச்சு நான் எழுதி பார்த்துட்டேன் சார், எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறேன்றதையும் கண்டுபிடிச்சி நான் என்னை சரிப்படுத்திக்கிட்டேன் சார். ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியலையும் படித்து முடிச்சிட்டேன். ஒவ்வொரு பேஜும் லைன் பை லைன் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் சார், எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க சார் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த 1915 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் வாங்கிடலாம். நமக்கு இருக்கிற ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இடையிலே 4 மாதம் இருக்குது. ஒரு மாதம் 30 நாள் படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. இது நவம்பர் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக கரெக்டாக எடுத்துக்கக்கூடாது. முன்னாடியும் இருக்கலாம் அல்லது இதுக்கப்புறமும் இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கிடைச்சாலும் நமக்கு வந்து லக்கு. ஸோ ஆகஸ்ட் நம்ம 4 months டைம் வச்சுப்போமே, அவ்வளோதான். 4 months, அதிகபட்சம் 5 months, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நேரம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு படிக்கக்கூடாது. ஓகே, 5 monthsல நான் வந்து ஃபுல் சிலபஸை முடிச்சிடுறேன். சரிங்க சார், உங்கள் சிலபஸை நீங்கள் கொடுக்குற மெட்டீரியலை படித்து முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஃபுல்லாக நான் இருக்கிற ஸ்பீடுக்கு 1 year ஆகும். நல்லா அமர அடின்னு அடிக்கிறதுக்கு 1 year ஆகும். அவ்வளோ கண்டென்ட் ஒரு மூட்டை சைஸுக்கு அனுப்பி வைப்போம். அது எல்லாத்தையும் படித்து முடிக்க 1 year தேவைப்படும். 4 months 5 monthsன்றது கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் 6 month கூட இருக்கட்டுமே, 7 month கூட இருக்கட்டுமே, 1 year ஆகுன்றனே. அப்போ அப்படி இருக்க நீங்கள் எந்த அளவுக்கு டெப்த்தாக இறங்கி அடிக்கணுன்ட்டு யோசிச்சு முடிவு பண்ணிக்கிங்க. முன்னாடியே வந்து ஸ்டடி மெட்டீரியலை வாங்கிக்கோங்க, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 1915 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் வாங்க ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க, தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. எதுனாலும் நீங்கள் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் தர நாங்கள் தயாராக இருக்கோம். அப்புறம் இது வரைக்கும் போட்ட 1100 வீடியோஸ் கிட்ட இருக்கு இல்லையா, அந்த வீடியோஸ் லிங்க் எல்லாம் கூட அனுப்புகிறோம். உட்காந்து நல்லா படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.